எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கானா வினோத் பேசுறேன். கோவம் எல்லார் மேலயும் அடிக்கடிக்கு படமாட்டாங்க. அதுக்கான காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தா எல்லாருக்கும் கோவம் வரத்தான் செய்யும். பிக் பாஸ் சீசன் 9 சமீபத்துல நடந்து முடிஞ்சிச்சு. மக்கள் வின்னரான கானா வினோத் ஒரு ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸ் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதுல அதிகமா கேட்ட கேள்வி என்னன்னா, பார்வையும் கமருதினையும் பத்தி தான். அதுக்கு கானா வினோத் ரொம்பவே ஓப்பனாவும் போல்டாவும் பதில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேட்டது கார் டாஸ்க் பத்தி. பாரு கமருதீன் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கானா வினோத் கேட்டிருக்காரு. அதுக்கு கானா வினோத் எல்லாமே ஒரு கேம் தான், யாருமே வேணும்னு பண்ண மாட்டாங்க, சாண்ட்ராவுக்கு இப்படி ஆகணும்னு தெரிஞ்சா தள்ளிவிடுவாங்க. அதே மாதிரியே சபரியுமே பாருவை ஒரு தடவை அடிச்சு கண்ணு வீங்கியிருக்கும், அதை பாரு எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாங்க, இது எல்லாமே ஒரு கேம் தான் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கமருதீன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போகும்போது நீங்க ஏன் அவ்வளோ எமோஷனல் ஆகி கட்டிப்பிடிச்சு அழுதிங்க அப்படின்னு ஒரு ஃபேன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு கானா வினோத், இந்த வீட்லயே நான் ரொம்ப க்ளோஸ் ஆனது கமருதீன்கிட்ட தான், அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கான், அவன் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட ரொம்பவே ஷேர் பண்ணியிருக்கான். இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு பையன் திடீர்னு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போகும்போது அவனோட ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆகுமே அப்படின்னு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. நான் பாரு கம்ருதீன் சபரி 3 பேரையுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன், எல்லாமே அவங்கவுங்க கேம் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கும் கம்ருதீனுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டா வினோத் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 9லயே உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.